4 மணி நேரமா இதே இடத்துலயா வெயிட் பண்ணிட்டு இருப்பிய? ஏங்கா? கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்க மீனா. நடக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகும்னு நினைச்சுதான் சில விஷயங்கள் எல்லாம் வீட்டுல பண்ணாங்க. ஆனா பண்ண விஷயங்களே பிரச்சனையை இன்னும் மோசமாக்கி விட்டுருச்சு. அதுவே உங்களுக்கு இப்பதான் தெரியுதா? ஒண்ணும் இல்ல, ஆரம்பத்துல இருந்து நீங்க பண்ண எல்லா விஷயமும் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். நான் வேணும்னு எதுவும் பண்ணல மீனா. நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்ல, அமைதியா இருங்கன்னு தானே சொன்னேன். என்ன முன்னால அனுப்பிட்டு பின்னால போய் குடும்பமா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. ஒரு ராத்திரி பூரா நம்ம குடும்பத்து ஆளுகளை ஜெயில உட்கார வச்சிருக்கீங்க. அவங்க திடீர்னு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. அந்த பதட்டத்துல தான் அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா சேர்ந்து வாழ்ற வாய்ப்பு அதிகமாயிடும் நினைச்சீங்களா? சரி, அதெல்லாம் விடுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நகை வாங்க வந்தியல, அப்பவாச்சும் கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்க வேண்டாம்? 80 பவுனுமே தங்கம்னு சொல்லி சாதிக்க தானே செஞ்சீங்க. ஏதோ நம்ம வீட்டு ஆளுகளா இருக்க போய் ஒதுங்கி போலான்னு நினைச்சாங்க. வேற யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்தோட மொத்தமா தூக்கி உங்க எல்லாரையும் உள்ள உட்கார வச்சிருப்பாங்க. எனக்கு எல்லாமே புரியுது மீனா. தப்புதான் பண்ணிட்டோம், இல்லன்னு சொல்லல. மேல மேல நிறைய தப்புதான் பண்ணிட்டாங்க வீட்டுல. ஆனா அதெல்லாம் இப்ப திருத்துறதுக்கு வாய்ப்பு கூட அமையாதா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அட்வொகேட் கூட பேசினாரு. அவருமே பெருசா நம்பிக்கை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. எப்படிக்கா சொல்லுவாரு? இல்ல எப்படி சொல்லுவாருன்னு கேக்குறேன். அவருக்கு தெரியாதா உங்க பக்கம் இருக்கிற பொய்யெல்லாம் எங்களால ஈஸியா நிரூபிச்ச முடியும்? என் வாழ்க்கை அம்பிட்டு தானே மீனா. காலத்துக்கும் நான் எங்க அம்மா வீட்லயே தான் இருக்கணுமா? கூட உங்க வாழ்க்கையை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்களே தவிர மத்தவங்களை பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்கல்ல. ஏங்கா இப்படி? உங்களை காயப்படுத்தணுங்கிறதுக்காக எல்லாம் சொல்லல. ஆனா நாங்க உங்களால எவ்வளவோ காயப்பட்டிருக்கோம். எனக்கு புரியுதுதான். பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் அந்த வீட்டுக்கே வந்தேன், இல்லன்னு எல்லாம் சொல்லல.